Hello students, welcome to Curious Science Minds channel. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் 7th சயின்ஸில் யூனிட் நம்பர் 1 மெஷர்மெண்ட்டில் ரோமன் லெட்டர் 1 ஃபஸ்ட்டு ஒன் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். அதாவது கொஸ்டினில் கொடுத்துருக்கிறதுக்கு எந்த ஆன்சர் கரெக்டோ அதை நம்ம சூஸ் பண்ணணும். ஓகே, கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ derived quantity? ஸோ derived அப்படின்னு சொன்னால் குவான்டிட்டி தட் கேன் பி derived ஃப்ரம் த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிலேருந்து டெரைவ் பண்ணி வரதான் டெரைவ்டு குவான்டிட்டி. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி எவ்வளோ இருக்குன்னா 7, அதில் இல்லாதது மீதி எல்லாம் தான் டெரைவ்டு குவான்டிட்டி. ஸோ மாஸ் அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, லென்த்து, மாஸ், டைமும் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, லென்த்தும் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்சர் என்னது? ஏரியா தான் டெரைவ்டு குவான்டிட்டி. ஸோ ஏரியா ஆஃப் ஸ்கொயர்னா சைடு இன்ட்டு சைடு, ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள்னால் எல் இன்ட்டு பி, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள்னா ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு. ஸோ அப்போ டெரைவ்டு குவான்டிட்டினா என்ன அப்படின்னா ஏரியா. ஓகே, செகண்ட் கொஸ்டின் போயிடலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்? எது வந்து கரெக்டோ அதை சொல்லணுமா? சரியா? 1 லிட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 சிசி. சிசி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கியூபிக் சென்டிமீட்டர். ஒரு லிட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 சிசி. அதாவது லிட்டரும் சிசியும் சேமான ஒரு சென்டிமீட்டர்னால் நமக்கு 100. ஸோ 100 கியூப் தான் சிசி. ஓகேவா? ஸோ ஒரு லிட்டர்னால் எவ்வளோ? நமக்கு 100 ஒரு சென்டிமீட்டர்னால் 100. ஸோ 1 லிட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 சிசி கண்டிப்பாக இல்லை. 1 லிட்டர் இஸ் ஈக்குவல் டு 10 சிசியா அப்படின்னா இல்லை. 1 லிட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சிசியா அப்படின்னாலும் இல்லை. 1 லிட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 சிசி. ஒரு லிட்டர் எவ்வளோ ஈக்குவலாக இருக்குது? 1000 சிசிக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் டி தான் ஆன்சர். 1 லிட்டருக்கு எவ்வளோ சிசி? 1000 சிசி. ஸோ 1000 சென்டிமீட்டர் கியூப் விச் இஸ் ஈக்குவல் டு 1 லிட்டர். நெக்ஸ்ட் ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்கள். எஸ்ஐ யூனிட் ஆஃப் டென்சிட்டி. டென்சிட்டியோட எஸ்ஐ யூனிட் கேட்டிருக்காங்க. எஸ்ஐ அப்படின்னா இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்டில் டென்சிட்டி வந்து கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். ஏன்னா டென்சிட்டியோட ஃபார்முலா என்ன அப்படின்னா டென்சிட்டி விச் இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். டென்சிட்டியோட ஃபார்முலா என்ன? மாஸ் பை வால்யூம். ஸோ மாஸோட யூனிட் வந்து கிலோகிராம், வால்யூமோட யூனிட் வந்து மீட்டர் கியூப். ஸோ 3L இன்ட்டு LB இன்ட்டு ஹெச்னா மீட்டர் கியூப். இங்கே ஸ்கொயர் இருக்குது, அப்போ இது வராது. இங்கே மீட்டர் மட்டும் கொடுத்துருக்காங்க, அது வராது. இங்கே மீட்டர் கியூப் கொடுத்துருக்காங்க, அன்றைக்கி கிராம் கொடுத்துருக்காங்க. கிராமுக்கு மீட்டர் கியூப் போடக்கூடாது. ஓகேவா? கிராம் போட்டோம்னா சென்டிமீட்டர் கியூப்பில் வரும், அது சிஜிஎஸ் யூனிட்டில். ஸோ அப்போ ஆப்ஷன் பி கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 2 ஸ்பியர்ஸ் ஹாவ் மாஸ். இதில் வந்து ஒரு வேர்டு மிஸ் ஆகிருக்கு. 2 ஸ்பியர்ஸ் ஹாவ் சேம் மாஸ். 2 ஸ்பியர் இருக்குது, ரெண்டுமே சேம் மாஸில் இருக்குது. அண்ட் வால்யூம் இன் த ரேஷியோ ஆஃப் 2:1. தென் த ரேஷியோ ஆஃப் தியர் டென்சிட்டி. அதாவது 2 ஸ்பியர் இருக்குது. ஸோ 2 ஸ்பியர் கொடுத்துருக்குறாங்க. இது ஸ்பியர் 1, இது ஸ்பியர் 2. ஓகே, மாஸ் வந்து எப்படி இருக்கான்? சேமாக இருக்கான். ஆனால் வால்யூம் எவ்வளோனா 2:1 இருக்கான். ஸோ என்ன கேட்டிருக்காங்க? டென்சிட்டி வந்து கேட்டிருக்கிறாங்க. டென்சிட்டி எவ்வளோ? ரேஷியோ ஆஃப் தியர் டென்சிட்டி. சரியா? மாஸ் வந்து சேமாக இருக்குது. அப்போ மாஸ் என்ன பண்ணலாம்? 2 ஸ்பியருக்கு m1 விச் இஸ் ஈக்குவல் டு m2. m1 m2 ஈக்குவல். ஆனால் வால்யூம் பாருங்கள் 2v1 இஸ் டு v2. இதை v1 வச்சுக்கோங்க, இதை v2. ஓகே, 2v1. ஏன் 2 போட்டிருக்குன்னா 2:1 கொஸ்டினில் கொடுத்துருக்குறாங்க. ரேஷியோ ஆஃப் தியர் டென்சிட்டி. ஸோ நமக்கு தெரியும் டென்சிட்டியோட ஃபார்முலா மாஸ் பை வால்யூம். ஆனால் இங்கே ரேஷியோ கேட்டிருக்கிறதுனால டென்சிட்டி சிம்பிளாக d1 பை d2. அப்போ m1 பை v1 டிவைடட் பை m2 பை v2. ஸோ இதை மாற்றி போட்டிங்கன்னா m1 பை v1 இன்ட்டு இந்த v2 மேலே போயிடும், v2 பை m2. இப்போ இந்த கொடுத்துருக்குற வேல்யூவை ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2 ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ m1 m2 ஈக்குவல். அப்போ m1க்கு பதிலாக m2 போட்டுக்கலாம். v1க்கு பதிலாக என்ன போடணும்? 2 டைம்ஸ் ஆஃப் v1 இன்ட்டு v2 வந்து அப்படியே இருக்கும் பை m2. ஸோ m2 கெட் கேன்சல்ட். இந்த v1 v2 ஈக்குவலாக தானே இருக்குது. ஸோ v1 கெட் கேன்சல். ஸோ நமக்கு 1/2 கிடைக்கும். இதை ரேஷியோவில் எழுதும் போது 1:2. ஸோ டென்சிட்டி, ரேஷியோ ஆஃப் தியர் டென்சிட்டி விச் இஸ் ஈக்குவல் டு 1:2. ஓகேவா? ஸோ உங்கள் புக்கில் கொடுத்துருக்குற 1:2 ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். லைட் இயர் இஸ் த யூனிட் ஆஃப், நல்லா கொஞ்சிக்கோங்க. லைட் இயரை எதோட யூனிட் சொல்லுவாங்க அப்படின்னா டிஸ்டன்ஸா, டைமா, டென்சிட்டியா, போத் லென்த் அண்ட் டைமான்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ டைமோட யூனிட் வந்து மாஸ் தான், சரி, செகண்ட்ஸ், ஹவர், மினிட். ஸோ டென்சிட்டினா கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப் ஆர் மீட்டர் பெர் கிராம் பெர் சென்டிமீட்டர் கியூப். லென்த்னா மீட்டர், லைக் தட். ஆனால் லைட் இயர் இஸ் த யூனிட் ஆஃப் வாட்னா டிஸ்டன்ஸ். ஸோ ரெண்டு இதுக்குள்ள டிஸ்டன்ஸை தான் நம்ம லைட் இயர் சொல்லுவாங்க. ஓகேவா? Thank you, students.